பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பைத்துல் முகத்தஸ். பைத்துல் முகத்தஸின் அருகில் உயிர் பிரிய விரும்பிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். உயிர் பறிக்கும் வானவர் ஒருவர் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அனுப்பப்பட்டார். அவர் வந்தபோது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரை அறைந்து விட்டார்கள். உடனே அவர் தம் இறைவனிடம் திரும்பிச் சென்று, இறைவா, இறக்க விரும்பாத ஓர் அடியாரிடம் நீ என்னை அனுப்பிவிட்டாய் என்றார். அந்த வானவருக்கு மீண்டும் கண்ணை கொடுத்த இறைவன், நீர் அவரிடம் திரும்பிச் சென்று அவரை ஒரு காளை மாட்டின் முதுகில் கையை வைக்கச் சொல்லி அவரது கை எத்தனை முடிகளை மறைக்கின்றதோ அதில் ஒவ்வொரு முடிக்கு பகரமாக ஓர் ஆண்டு உயிர் வாழலாம் என்று கூறுவீராக என அனுப்பி வைத்தான். அவ்வாறே கூறிய போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இறைவா, அதற்கு பிறகு என கேட்டதும் அல்லாஹ், பிறகு மரணம்தான் என்றான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அப்படியானால் இப்பொழுதே தயார் என கூறிவிட்டு அல்லாஹுவிடம் பைத்துல் முகத்தஸ் எனும் புனித ஸ்தலத்தில் கல்லெறியும் தூரத்தில் உள்ள இடத்தில் தனது உயிரை கைப்பற்றுமாறு வேண்டிக் கொண்டார்கள். மேலும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, நான் மட்டும் இப்போது அங்கு இருந்திருந்தால் அந்த செம்மண் குன்றுக்கு அருகில் சாலையோரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடக்கப்பட்டிருக்கும் இடத்தை உங்களுக்கு காட்டியிருப்பேன் என கூறினார்கள். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் புகாரி. 1139வது ஹதீஸ்.